வணக்கம். வெல்கம் டு அவர் வாய்ஸ் ஆஃப் லா சேனல். நம்ம வாய்ஸ் ஆஃப் லா சேனல்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அது என்ன சட்டம்ன்றத தெளிவான எளிமையான விளக்கத்தை முழுமையா பாருங்க. இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சட்டப்பிரிவு. பெண்கள் மட்டும் இல்ல, அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். அது என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமான சட்டம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். அதாவது இந்த சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. இது தமிழ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குடும்பத்திற்குள் பெண்களுக்கு எதிரான வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பது, வன்முறையை தடுத்து சட்ட பாதுகாப்பு வழங்குவது, மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வசிப்பிடம், பண உதவி, இழப்பீடு போன்ற நிவாரணங்களை வழங்குவது இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குடும்ப உறவில் இருந்த பெண்களுக்கு, அதாவது மனைவி, தாய், மகள், சகோதரி, இவர்களுக்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்தும். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உடல் வன்முறை, அதாவது பெண்ணை அடிப்பது, காயப்படுத்துதல் அப்படிலாம் பாத்தீங்கன்னா உடல் வன்முறையில வரும். மன வாய் வழி வன்முறை, அதாவது மிரட்டுதல், அவங்களை தகாத வார்த்தைகளை பேசுவது, அவமானப்படுத்துதல். மேலும் பாலியல் வன்முறை, விருப்பம் இல்லாத பாலியல் செயல்களுக்கு கட்டாயப்படுத்துதல். பொருளாதார வன்முறை, அதாவது பணம் மற்றும் அத்தியாவசிய செலவுகளுக்கு பணம் தர மறுத்தல். வரதட்சணை கொடுமை, இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் சட்டத்துல வரும். யாரிடம் புகார் அளிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நேரடியா அருகில் உள்ள காவல் அலுவலகத்துல புகார் கொடுக்கலாம், இல்ல பெண்கள் பாதுகாப்பு படையிட்ட புகார் கொடுக்கலாம், ப்ரொடெக்ஷன் ஆபீசர் கிட்ட புகார் கொடுக்கலாம், காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பேசி புகார் கொடுக்கலாம், இல்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நேரடியாக உங்களுடைய புகாரை அளிக்கலாம். இந்த சட்டத்துல மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 5 சாப்டராகவும் 37 முக்கியமான செக்ஷன் இருக்கு. இது நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அநீதி நடந்து புகார் கொடுத்த உடனே இந்த வழக்கு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு உடனே போயிடும். அப்புறம் ரெஸ்பாண்டன்ட், அதாவது எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இருவரும் ஆஜராகும் கோர்ட்ல. அதற்கு பிறகு ஆதாரங்கள்லாம் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது வீடியோ ஃபுட்டேஜ், அடித்ததுக்கான இல்ல நேரடி சாட்சிகள், இதெல்லாம் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க வேண்டும். இதை விசாரணை தெளிவாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் கடுமையாகவும் நடக்கும். விசாரணைக்கு பிறகு இதனுடைய தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் என்ன தீர்வு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பாதுகாப்பாக வசிக்கிறதுக்கான உத்தரவாதம், இன்டீரியம் ஆர்டரா அவங்களுக்கு இழப்பீடு தொகை கூட நீதிமன்றம் வழங்க சொல்லலாம். கணவர் மற்றும் குடும்பத்தினரை பாதுகாப்பாக பார்த்துக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம். இது எதுவுமே ஃபாலோ பண்ணல, கணவரோ இல்ல கணவர் சம்பந்தமான ஆட்கள் யாருமே மீண்டும் இதே செயல்களில் ஈடுபட்டால், இந்த நீதிமன்ற உத்தரவை மீறினால் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தண்டனை கண்டிப்பா இருக்கு. என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிகபட்சமாக 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் 20,000 அபராதம் விதிக்கப்படும். இது என்ன அஃபென்ஸ், அதாவது அறியத்தக்க குற்றம், அதாவது இது காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் எஃப்ஐஆர் இல்லாமல் நேரடியாக இந்த வழக்கின் கீழ் உங்களை கைது செய்யலாம். மேலும் இது சமரசம் செய்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா இது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் தான். இது எந்த நிலையிலும் இந்த வழக்கை சமரசம் செய்து கொள்ளக்கூடிய வழக்கு. இது போன்ற பல்வேறு எளிய தகவல்களை நம்ம வாய்ஸ் ஆஃப் லா சேனல் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் லா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல்வேறு தகவல்களோட முக்கியமான வீடியோக்களோட இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.